ஜலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிவு நிறைந்த எல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நபிவழி அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நாம் எல்லாம் இங்கு அவர்களுக்காக துஆ செய்வதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஜனாசாவை சந்திக்கக்கூடிய நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய 2 பாடங்கள். ஒன்று, ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டால் அந்த அடக்கம் செய்துவிட்ட பிறகு நாம் அவர்களுக்காக செய்துவிட்ட பிரார்த்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர்களுக்காக நீங்கள் உறுதிப்பாட்டை கேளுங்கள் என்று சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு நாம் இருக்கக்கூடிய நாம் அன்னாருடைய மன்னரை வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய மன்னரை விசாலமாக்கப்படுவதற்கும் அதை தொடர்ந்து அவங்களுடைய கேள்வி கணக்குகள் எளிதாக்கப்படுவதற்கும் அதற்கு அடுத்து உள்ள மர்மை வாழ்க்கை வரைக்கும் அல்லாஹ் சிறப்பாக்குவதற்காக நாம் அவர்களுக்காக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போன்ற ஜனாசாக்களை அடக்கம் செய்துவிட்ட பிறகு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்திற்கு அதிகமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஊது பில்லாஹி மின் அதாபில் கபர். மக்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கபருடைய வேதனையை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏனென்றால் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவன் சந்திக்கக்கூடிய முதல் இடம் மர்மை என்ற முதல் வீட்டிற்கான வீடு என்பது மன்னரை தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் யாருக்கு மன்னரை வாழ்க்கை இலகுவாகிறதோ அதற்கு அடுத்து உள்ள எல்லா வாழ்க்கையும் அவர்களுக்கு இலகாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. யாருக்கு மன்னருடைய வாழ்க்கை சிரமமாகி விட்டதோ அவருக்கு அதற்கு அடுத்து உள்ள எல்லாமே சிரமம் தான் என்றும் எச்சரிக்கை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எபுக்கி அழுவார்கள், ஹத்தா லஹியத்தஹு, அவருடைய தாடி நனைகின்ற வரைக்கும் அழக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. காரணம், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவு பெறக்கூடிய இடமாக நாம் நினைப்பது இந்த உலக வாழ்க்கையினுடைய ரூஹு பிரிவதை. ஆனால் மறுமையினுடைய முதல் வீடாக முதல் அம்சமாக இந்த கபருடைய வாழ்க்கை தான் இருக்கிறது. அதனால மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அதிகம் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாரும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நிச்சயமாக ஏதாவது ஒரு நாள் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விதியை இன்றைக்கு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்தில் அவருடைய மறுமைக்காக வேண்டி நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா தொழுகையை பொறுத்தளவில் அதில் 2 விதமான பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தராங்க. அந்த 3வது தக்பீருக்கு பிறகு ஓதக்கூடிய முதல் பிரார்த்தனை என்பது அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை முழுக்க அது இறந்துவிட்ட அந்த ஜனாசாவை சேரக்கூடிய பிரார்த்தனையாகத்தான் இருக்கும். யா அல்லாஹ், இவர் மன்னித்திரு, இவருக்கு கருணை புரிந்து விடு, ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் இவருடைய பாவங்களை அழித்து விடு, இவரை பிரிந்து வாழக்கூடிய இவருடைய குடும்பத்தாருக்கு நீ பொறுப்பேற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை. அதற்கு அடுத்து அவருக்காக நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய வீட்டை விட, இந்த உலகத்தினுடைய அனைத்தையும் விட நீ சிறந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு என்று அந்த 3வது தக்பீருக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. 4வது தக்பீருக்கு பிறகு கேட்கக்கூடிய பிரார்த்தனை பொறுத்தளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுடைய அம்சத்தை நமக்கு எப்படி கற்றுத்தராங்க தெரியுமா? அல்லாஹ் மக்ஃபிர்லி, இறைவா மன்னித்து விடு, லி ஹய்யினா வ மையித்தினா, இங்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் முதல்ல கேட்க சொல்வதே இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய பாவங்களையும் மன்னித்துடு, இந்த மையத்தை நீ மன்னித்து விடு, இங்க வந்தவரையும் வராதவரையும் பெரியவரையும் சிறியவரையும் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவில் நமக்கு அடுத்ததாக சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹும் மன் அஹ்யைத்தஹு மின்னா, இறைவா எங்களுக்கு நீ வாழ்நாளை தந்திருக்கிறாய் என்று சொன்னால், வாழ்வை தந்தாய் என்று சொன்னால், எங்களை இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்க நெறிப்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய். ஒரு மையத்திற்கு வரக்கூடியவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்போ மையத்து தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நமக்கு உள்பூர்வமாக உள ரீதியாக நமக்கு வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா, நீ என்னை வாழச் செய்தால் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த இஸ்லாமிய அடிப்படையில் வாழச் செய். ஏன்னா இந்த மார்க்க அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் அதனுடைய தொடர்ச்சியாக நபி அவர்கள் நமக்கு சொல்றாங்க, என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றினாலும் முஸ்லீமாக மரணிக்க செய்ய அல்லாஹ், முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்க செய்ய அல்லாஹ் என்று சொல்லி அந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. என்ன காரணம்? இந்த உலகத்தில் வாழ்றோம், எப்படி நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இந்த உலக பெருமைக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்காக மார்க்கத்தை மறந்து மறுமையை மறந்து நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய முதியோர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லி நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகி விட்டு போய்விடக்கூடாது. இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், துவா செய்கிறோம், இங்கிருந்து போயிட்டோம் சொன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய தோழர்களை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது அந்த காலடி ஓசையை ஜனாசா கேட்கும். பொதுவா அல்லாஹ்வுடைய விதி என்ன தெரியுமா? இறந்தவர்கள் இன்னக்கலா துஸ்மியுல் மௌத், இறந்தவர்கள் ஒருபோதும் செவியேற மாட்டார்கள். இதுதான் இறைவனுடைய விதி. ஆனால் அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி மாற்றமா வைக்கிறான்? அவனுடைய விதியை அந்த இடத்துல தளர்த்துகிறான். நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய், உன்னுடைய சொந்தம் பந்தம் யாரும் உன்னோடு இல்ல. நபி அவர்கள் சொன்னார்களே, எத்துபல் மையத்த சலாசத்துன், ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடரும். அதுல ஒன்று நீ செய்த அமல், பாக்கி அனைத்தும் என்ன செய்யும்? உன்னோடு வருவது, அந்த மையத்தோடு செல்வது ஒன்றே ஒன்றுதான் அமலகு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உன்னுடைய அமல் எது என்பதே நீ தெரிந்து கொள் என்பதற்காக இறைவன் செய்யக்கூடிய ஏற்பாடு. அப்ப இந்த இடத்துல அவர்களுக்காக துவா செய்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்துல இறைவா எனக்கு வாழ்நாளை நீ வழங்கியிருக்கிறாய் என்றாய் நான் முஸ்லீமா வாழும். அதான் முக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மூமினும் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையினுடைய அந்த அம்சங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் படைத்த இறைவனுக்கு நாம் துரோகம் செய்துவிடக்கூடாது. அது அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத குற்றம். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது எத்தனை பாவங்களை செய்தாலும் அவன் ரப்புல் ஆலமீன் கருணை மிக்கவன், மன்னித்து விடுவான். ஆனால் அவனுக்கு இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதைத்தான் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சொன்ன பிரச்சாரம் இதுதான். நீங்க அல்லாஹ்வை வணங்கு, வஅபுதுல்லா வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்பதுதான் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் செய்த பிரார்த்தனை. அதை நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு மையத்திற்கு துஆ செய்கின்ற பொழுது, இறைவா எனக்கு நீ வாழ்நாளை வழங்கினால் இந்த தீனுல் இஸ்லாத்தில் வாழச் செய், எனக்கு நீ மரணத்தை தந்து விட்டாலும் இந்த முஸ்லீமாக வாழ்வதற்கு எனக்கு கிருபை செய், எந்த இடத்திலும் உனக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்நஷ்ஷிர்க லலுல்முன் அலீம், இணை வைப்பது மகத்தான அநீதி என்று இறைவனால் சொல்லப்படுகிறதே, அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்துவிடக் கூடாது என்பதுதான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான செயல்தான் இந்த இணை வைப்பு என்பது. இன்னைக்கு போய் நாம யாரும் 2 கடவுளை கொண்டாட மாட்டோம், யாரும் சிலை வணக்க வழிபாடுகள் செய்ய மாட்டோம். ஆனால் நம்மை அறியாமல் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்த சில பழக்கங்களின் மூலமாக இறைவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இடத்தில் கேட்க வேண்டிய, எனக்கு எந்த சிரமம் வந்தாலும், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹுதான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை இன்றைக்கு அல்லாஹ் இடத்துல முஸ்லீம் சமுதாயம் போய் கேட்கிறது. இறந்து விட்டவர்கிட்ட மகான்கள் என்ற பேர்ல அவர்களுக்கு சந்தன கொடி எடுத்துக்கொண்டும் கொடி எடுத்துக்கொண்டும் அவர் இடத்துல போய் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை மன்னிக்கப்படாத குற்றமாக சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் சொன்னார்கள். அவருடைய மரண தருவாய் வரைக்கும் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா? நான் இறந்து விட்ட பிறகு என்னுடைய கபரை, என்னுடைய வணக்க தலத்தை நீங்க அடக்க ஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள். எனக்கு முன் சென்ற நபிமார்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள், அவர்கள் இறந்து விட்ட பிறகு அவங்களுடைய கபரை வணக்க ஸ்தலமாக ஆக்கி விட்டார்கள். அதை சொல்லும் பொழுது எப்படி எச்சரிக்கை செய்றாங்க தெரியுமா? லஅனல்லாஹு யஹதவன் நஸாரா இத்தஹத குபூர அன்பியாஇ மசாஜிதா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இதனால் அவருடைய நபிமார்கள் நல்லடியார்கள் இறந்து விட்ட அந்த கபரை வணக்க ஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள். எனவே அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில அந்த நோயில பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செஞ்சார்கள். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. அந்த பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல். அதை தாண்டிய பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில இதைத்தான் இந்த ஜனாசா தொழுகையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஜனாசா தொழுகை என்றால் முழுக்க ஜனாசாவிற்கே செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் கூட நமக்கு எப்படி கற்றுத்தராங்க பாருங்க. இறைவா, நான் உயிரோடு வாழச் செய்தால் என்னை தீனுல் இஸ்லாத்தில் வாழச் செய், என்னை நீ மரணிக்க செய்து விட்டாலும் இந்த தீனுல் இஸ்லாத்தில் வாழச் செய். அப்படின்னா எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு மாற்றமாக நடந்துவிடக்கூடாது. இதைத்தான் நமக்கு ஒரு பாடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்களாக இந்த உலகத்துல இதான் நிலை. நிச்சயமா இந்த நிலை எல்லாருக்கும் உண்டு. இன்னைக்கு நாம அடக்கம் பண்ணிட்டு போறோம், நாளைக்கு நம்மை அடக்கம் செய்து விட்டு போவார்கள். அப்படி அடக்கம் செய்து விட்டு போனதுக்கு பிறகு அந்த கபரிலே வந்து கேட்கப்படும், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று. இந்த உலகத்தில் அல்லாஹ் மட்டும் வணங்கினா அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் பதில் சொல்ல முடியும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய பண்புகளை வேறு யாருக்காவது கொண்டு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அடியான் அந்த ஜனாசா உலருமா லா அதிரி, எனக்கு தெரியல என்ற பதில் தான் வரும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை பற்றி கேட்கப்படும், மன்தீனுக்கு அவனுடைய மார்க்கம் என்ன, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல அல்லாஹ்வும் ரசூலும் எந்த மார்க்கத்தை தந்தார்களோ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், மூதாதையர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை மறந்து நம்முடைய சுய இச்சையின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதிலையும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள்,
மன் ரசூலிக்க உன்னிடத்தில் தூதராக அனுப்பப்பட்டவர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கிறோமே, அந்த கலிமாவை உளப்பூர்வமாக உணர்ந்தவர்களாக முஹம்மது ரசூல், முகமது தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. நம்முடைய ஒவ்வொரு செயலும், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய தான தர்மம், நம்முடைய ஜக்காத்து, இது போன்ற எந்த வணக்கமாக இருந்தாலும் அவர்கள் தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த கபருடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இறந்துவிட்ட ராராவுக்காக வேண்டி அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடம். அதிகமாக அவங்களுடைய மன்னரை வாழ்க்கை விசாலமாகுவதற்கும் அவங்களுடைய இதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் இலகுவாக்குவதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன்.